அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று புரட்டாசி மாதத்துடைய 3வது சனிக்கிழமை. புரட்டாசி மாதம் சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும், பெருமாளுடைய ஒரு வழிபாடு தான். அதுவும் இன்றைக்கி ஒரு கூடுதலான ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்று நரசிம்மருக்கு உகந்த சுவாதி நட்சத்திரம் இன்றைக்கி சனிக்கிழமை வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப மிக அற்புதமான ஒரு பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் தான். இன்றைக்கி நமக்கு பண ரீதியான பலவித நன்மைகளும் நல்ல குடும்பத்துக்கான ஐஸ்வர்யமும் பெருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். பெருமாளுடைய அவதாரத்தில் முக்கியமான ஒரு அவதாரம் எதுன்னு கேட்டிங்கன்னா நரசிம்மருடைய அவதாரம் தான். இவர் அவதரித்த ஒரு நட்சத்திரம் தான் சுவாதி நட்சத்திரம். அதனால தான் சுவாதி நட்சத்திரங்கிறது பெருமாளுக்கு ஒரு உகந்த ஒரு நட்சத்திரமாக கருதப்படுது. இன்றைய நாளில் நம்ம நரசிம்மரையோ பெருமாளையோ நம்ம வழிபாடு பண்ணோன்னா நமக்கு பலவித நன்மைகள் கண்டிப்பாக உண்டாகும். அதுவும் சுவாதி நட்சத்திரம் இந்த புரட்டாசி மாதத்தில் 3வது சனிக்கிழமையில் எல்லாமே சேர்ந்து வந்திருக்கிறது நமக்கு நிச்சயமாக பெருமாளுடைய அனுகிரகம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவே எடுத்துக்கலாங்க. அதனால தான் இன்றைய தினத்தில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, தீபமாக இருக்கட்டும், ஒரு சும்மா நீங்கள் ஒரு கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி நாமத்தை உச்சரித்தாலே உங்களுக்கு பலவித நன்மைகள் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினத்தில் நமக்கு சனிக்கிழமையில் ராத்திரி 9:06 வரைக்கும் சுவாதி நட்சத்திரம் இருக்குது. அதனால் இந்த வழிபாட்டை இன்று ஃபுல்லாக ராத்திரி 9 மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாங்க. இதை பெருமாளுடைய கோவிலுக்கும் போகலாம். நீங்கள் நிறைய பேர் இன்றைக்கி என்ன பண்ணுவாங்க, சனிக்கிழமைங்கிறதுனால கோவிலை போய் வழிபடுவாங்க. அப்படி கோவிலே போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். இல்லை எங்களுக்கு கோவிலுக்கு போக முடியலமா அப்படிங்கிறவங்க தாராளமாக உங்களோட வீட்டு பூஜை அறையிலே செய்யலாம். ஏன்னா நம்ம அப்படி கோவிலுக்கு போய் பண்ணுறதா இருந்தால் அங்கேயே பெருமாளையும் தாயாரையும் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு உட்காந்து பொறுமையாக கூட இந்த ஒரு வழிபாட்டை பண்ணலாம். இப்போ வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் இன்றைக்கி நல்ல சுத்தபத்தமாக நல்லா குளித்து பெருமாளுடைய படத்துக்கெலாம் பொட்டெல்லாம் வச்சு ஒரே ஒரு நெய் தீபத்தை மட்டும் எப்பயுமே சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு நம்ம சொல்லிட்டாலே எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் வீட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு நெய் தீபமாச்சு பெருமாளுக்குன்னு ஏற்றணுமா. ஏன்னா அந்த ஒரு நெய் தீபமானது நம்ம குடும்பத்துக்கு ஒரு பலவித ஒரு ஐஸ்வர்யங்களையும் தேடித்தரும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சனிக்கிழமை இல்லைங்களா, அப்போ நம்ம ஒரு வீட்டில் ஒரு நெய் தீபத்தை மட்டும் ஏற்றிட்டு நம்ம வீட்டில் பூஜை அறையில் தரையில் ஒரு விரிப்பை விரிச்சிட்டு நம்ம அது மேலே உட்காந்து இந்த ஒரு வழிபாட்டை பண்ணோம். இதற்கு தேவையான ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்லுப்பு தனியாலாம் வாங்க தேவையில்லை. நம்முடைய வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு கல்லுப்பு எடுத்துக்கோங்க. விரலி மஞ்சள் நிச்சயம் பூஜைக்கு எல்லாருடைய வீட்லேயும் இருக்கும். அந்த ஒரு விரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க. ஒரு கண்ணாடி கிண்ணம் இல்லாட்டி ஒரு பீங்கான் கிண்ணம், இது 2ல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதை வழிபாட்டை செய்கிறப்ப கண்டிப்பாக சுவாமிக்கு ஏதாவது ஒரு பொருள் நெய்வேத்தியமாக நம்ம வைக்கணும். எந்த ஒரு பொருளாக வேணாலும் இருக்கலாம். இன்றைக்கி நரசிம்மருங்கிறப்ப அவருக்கு உகந்த ஒரு பானகம் வைக்கலாம். எங்களுக்கு அப்படிலாம் செய்ய தெரியாதுமா அப்படின்னா நம்ம உங்ககிட்ட என்ன பழமாக இருக்கட்டும், இல்லை 2 உலர் திராட்சையாக இருக்கட்டும், நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அந்த ஒரு எளிய பொருட்கள் நீங்கள் வச்சுட்டு கூட இந்த ஒரு மந்திரத்தை சொல்லலாம். இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 108 முறை உச்சரிக்கணுங்க. உச்சரிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய இடது கையில் இந்த விரலி மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, ஒரே ஒரு விரலி மஞ்சள், அந்த விரலி மஞ்சளை கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் இந்த 108 முறை இந்த ஒரு மந்திரத்தை நம்ம உச்சரிக்கணும். உச்சரித்ததுக்கு அப்புறமேட்டு அந்த கண்ணாடி கிண்ணத்தில் ஃபுல்லாக கல்லுப்பு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கண்ணாடி கிண்ணத்துக்கு அந்த கல்லுப்பு மேலே இந்த மஞ்சளை வச்சிடணும். அவ்வளோதான். இந்த கிண்ணத்தை நீங்கள் பூஜை அறையில் வைக்கலாம், சுவாமி ரூமில் வைக்கலாம், அது மாதிரி உங்களுடைய வீட்டில் எங்கே வேணாலும் நம்ம வைக்கலாம். இப்போ கோவிலில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம், இந்த விரலி மஞ்சள் மட்டும் கையில் எடுத்துகிட்டு போயிட்டு கோவிலே உட்காந்து இந்த மந்திரத்தை 108 முறை நீங்கள் உச்சரிச்சுட்டு வீட்டுக்கு அந்த கல்லுப்பு பூஜை ரூமில் வச்சுருக்க அந்த கல்லுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கல்லுப்பு மேலே நம்ம அப்படியே வச்சிடணும். இந்த கல்லுப்பும் அந்த விரலி மஞ்சளும் அப்படியே 1 மாதம் அப்படியே அதே இடத்துல அங்கேயே இருக்கட்டும். சுவாமி ரூமாக இருக்கட்டும், அடுப்படியாக இருக்கட்டும், இந்த 2 இடத்துல எங்கே வேணாலும் அது அப்படியே இருக்கட்டும். 1 மாதத்துக்கு அப்புறமேட்டு இந்த விரலி மஞ்சளை எடுத்து நம்ம கேஷ் வைக்கிற பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வச்சிடணும். கல்லுப்பை நீங்கள் நல்லா கரைச்சிட்டு செடியில் விட்டுலாம், இல்லாட்டி கால் படாத இடத்துல கிச்சன் சிங்கில் அது மாதிரி ஊற்றிடலாம். ரொம்ப ரொம்ப எளிய வழிபாடு தான். அப்படி அந்த விரலி மஞ்சளை வச்சுட்டு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு மந்திரம், இந்த ஒரு மந்திரமானது நிச்சயமாக இன்றைக்கி நம்ம உச்சரிக்கிறப்ப கண்டிப்பாக கோடி புண்ணியங்கள் நமக்கு தேடித்தரும். அப்படிப்பட்ட மந்திரம் ஓம் ஸ்ரீ ஹரி விஷ்ணு ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ ஹரி விஷ்ணு ஹரி ஓம். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வரி மந்திரம் தான். இந்த மந்திரத்தை சொல்லி அந்த விரலி மஞ்சளை நம்ம வைக்கிறப்ப ஆத்மார்த்தமாக உங்கள் குல தெய்வத்துக்கிட்டையும் பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும்
நமக்கு உள்ள குடும்பத்தில் உள்ள பண ரீதியான இல்லை எல்லா பிரச்சனைகள் நமக்கு தீர்ந்து நல்ல சகலவிதமான ஒரு நன்மைகள், அப்படி பணவரவு உண்டாகணும், ஐஸ்வர்யம் சகல ஐஸ்வர்யம் நம்ம குடும்பத்துக்கு பெருகணும் அப்படி நீங்கள் ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க. ஏன்னா இன்றைய தினம் பெருமாள் கிட்ட நம்ம பண விஷயமாக வைக்கிற எந்தவித கோரிக்கைகளையும் கண்டிப்பாக பெருமாள் தீர்த்து கொடுப்பாராம். அது மட்டும் இல்லாமல் இந்த சுவாதி நட்சத்திரம், இந்த நரசிம்மருக்கு உரிய இந்த நாள் சொன்னோம் பார்த்தீங்களா, எப்பயுமே நரசிம்மருக்கு உரிய இந்த சுவாதி நட்சத்திரத்தில் நம்ம இது மாதிரியான சின்ன சின்ன வழிபாடுகள் பண்ணுறப்ப குடும்பத்தில் எப்படிப்பட்ட கடனும் தீருங்கிறது தான் ஒரு ஐதீகம். அதுவும் நம்பிக்கையோடு இந்த கல்லுப்பு மேலே வைக்கக்கூடிய இந்த விரலி மஞ்சள் பரிகாரமானது நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்துடைய கடன்கள், கஷ்டங்கள், இல்லை தீர்க்க முடியாத ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஏன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் கிட்ட வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாத்தையுமே அவர் நிச்சயமாக ஆத்மார்த்தமாக நம்ம ஒரு விஷயத்தை முழு அன்போடு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளுடைய கோரிக்கைகளை அவர் தீர்த்து கொடுப்பாருங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் இந்த ஒரு எளிய ஒருவரி மந்திரத்தை இன்றைய தினம் சொல்லுங்கள். அது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது மந்திரங்கள், ஓம் வெங்கடேஷாய நமக, இல்லாட்டி ஓம் நமோ நாராயணா, அது மாதிரியான மந்திரங்களை இன்றைக்கி ஃபுல்லாக மனசுக்குள்ளே ஜெபிச்சுக்கிட்டே இருக்க கோடி புண்ணியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வருங்க. பெருமாள் மீது முழு நம்பிக்கை வச்சு இந்த புரட்டாசி 3வது சனிக்கிழமையில் இந்த ஒரு பரிகாரத்தை யார் ஒருத்தங்க பண்ணுறாங்களோ அவங்களுக்கு குடும்பத்துக்கு அஷ்ட ஐஸ்வர்யம் கண்டிப்பாக பெருகுங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் நிச்சயம் நீங்கள் இந்த ஒரு எளிய வழிபாடு பண்ணுங்கள். குடும்பத்துக்கு சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் பெருகட்டும் சொல்லிட்டு நாங்களும் பெருமாள் கிட்ட வேண்டிக்கிறோம். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.